வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் செஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்பீடை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்பீடில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத போன கிளாஸில் சொன்னேன். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேஞ்ச் ஸ்பீடு, கிளிப் டியூரேஷன், சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு, ரீடைன் கண்ட்ரோல், ரீடைம் கர்வ். ஸோ ரீடைம் கண்ட்ரோல்ஸ் தான் போன கிளாஸில் பார்த்தோம். வரிசையாக நீங்கள் பார்க்காம இந்த இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ரைட் சைடு மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வரிசையாக வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் இதில் சேஞ்சு கிளிப் டியூரேஷன். ஸோ ஏன் நான் இதை சொல்லிட்டு இதை சொன்னேன், ஏன் வரிசையாக சொல்லலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ரீடைன் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. சேஞ்சு கிளிப் டியூரேஷனுங்கிறது ரெண்டாவதாக இருக்கிற பேசிக்கு. ஆனால் சேஞ்சு கிளிப் டியூரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அட்வான்ஸும் கூட, பட் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளிப்பை நான் போட்டிருக்கேன். இவன் ஜம்ப் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான் கீழே. ஸோ எனக்கு ரெண்டாவதாக ஜம்ப் பண்ணுற ஸ்பீடு இது நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பீஸ் வேணும். இப்போது இவன் மேலேருந்து ஜம்ப் பண்ணுறான், மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஓடுறான், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த இது நம்ம பண்ணி காட்டுறேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் கிளிப் டியூரேஷன். அது ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் டி எழுத்துனீங்கன்னா கிளிப் ஸ்பீடு, சாரி, ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இப்போ சேஞ்சு கிளிப்ஸ் டியூரேஷனுங்கிறது ஒரே ஒரு இது தான். பட் ஆனால் நம்ம சேஞ்சு கிளிப் ஸ்பீடு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்பீடு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் டியூரேஷன் பார்க்கணும். ஸோ அதை மாதிரி சொல்லிட்டேன். ரிட்டைன் கண்ட்ரோல்ஸு பார்த்துட்டிங்க. அதுக்கு மேலே இருக்கிற சேஞ்சு கிளிப் ஸ்பீடு, ஏன்னா இதில் தான் அட்வான்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சேஞ்சு கிளிப் ஸ்பீடு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டான ஸ்பீடு என்னவோ அதுதான் இப்போ இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் ஸ்பீடு 100ன்னு இருக்குது. 100%னா எப்போவும் கரெக்டான பர்சன், 100%ஆக இருக்குது. அது என்ன டியூரேஷன், என்ன ஸ்பீடில் கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்பீடில் அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 23.976னா 24ன்னு அர்த்தம். அப்படின்னா 24 ஃப்ரேமு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்னு. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்பீடை இப்படி நான் கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன ஆகுன்னா, இதை நான் ஸ்பீடை அதாவது வேல்யூவை கம்மி பண்ணும் போது ஸ்பீடு ரொம்ப ரொம்ப, அதாவது இப்போ நான் ஸ்பீடை அதிகம் பண்ணுறேன்னா ரொம்ப சீக்கிரமாக வரும், ஓகேங்களா? இப்போ நான் ஸ்பீடை கம்மி பண்ணுறேன்னா 100% கம்மி பண்ணுறேன்னா வீடியோ ஸ்லோவாக போகும், அவ்வளோதான். இன்னொன்று, நீங்கள் ஸ்பீடு பண்ணுறீங்க, இங்கே வந்துடும். இதே நீங்கள் ரிப்பல் சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரேம் இங்கே வரும்போது இதுவும் சேர்ந்து இங்கே ஒட்டிக்கும், இந்த இடத்துல ஒட்டிக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. ரிவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஃப்ரேம் பர் செகண்ட் பார்த்தீங்களா, முன்னே 24 இன்ச்சு. இப்போ நான் ஸ்பீடு 400 மடங்கு ஏற்றிட்டேன், ஓகேங்களா? 100லேருந்து 400 மடங்கு, அதாவது 3 மடங்கு ஸ்பீடு அதிகமாக்கிட்டேன். அதிகமாகினால ஒரு செகண்டுக்கு, ஃப்ரேம் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் தான் வந்துச்சு. ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ வந்துச்சுன்னா தான் அது ஒரு செகண்டு. ஆனால் இப்போ 95 செகண்டு, ஒரே செகண்ட் 95 ஃப்ரேம் ஒரே செகண்டில் முடிஞ்சிடுது. ஏன்னா நம்ம ஸ்பீடு பண்ணிட்டனால. அப்போது 3 நிமிஷத்தை வர வேண்டியதை ஒரே நிமிஷத்தில் இங்கே முடிச்சிருது. அப்படின்னா அது ஸ்பீட் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன். இப்போ டியூரேஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு இது என்னன்னா, நம்மளுக்கு அட்வான்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அதில் ஸ்பீடு கம்மி பண்ணலாம், அதிகம் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஒரு 2 செகண்டுக்கு எனக்கு கரெக்டாக உட்காரணும் அப்படின்னா நீங்கள் அதில் தெரியாது. நீங்கள் கம்மி பண்ணி பார்ப்பீங்க, கரெக்டாக வராது. ஆனால் நீங்கள் எங்கே பாருங்கள், நீங்கள் மூவ் பண்ணும் போது கீழே சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் இப்படி கரெக்டாக நவுத்தி எனக்கு 2 நிமிஷம் வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஓகே கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் கொடுத்தது இங்கே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் இதை இங்கே மேலே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நவுத்தி 2 நிமிஷத்தில் நான் கரெக்டாக வச்சு
சேஞ்சு கொடுத்தேன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக ஆயிடுச்சு. இது வந்து ஏன் இங்கே வந்து ஒட்டிக்கிச்சுன்னா ஆக்சுவலி ஒரே ஃப்ரேமில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தனித்தனி வீடியோ லேயரில் இருக்கணும். இப்போ நான் கரெக்டாக ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் பேக் வரேன், பேக் வந்துட்டு மறுபடியும் ஸ்பீடு இதுக்கு போகிறேன். ஓகே, ஸோ டியூரேஷனில் இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் 100% அப்படியே வச்சுட்டு, அதாவது இந்த ஃப்ரேம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்பீடு பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. இங்கே பாருங்கள் ரிப்பல், ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரிவர்ஸ் ஸ்பீடுனா இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் வந்துடும். ரிவர்ஸ்னால் அது அப்படியே நெகட்டிவ். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃப்ரேம் எண்டிங்கில் போயிடும், எண்டிங்கில் இருக்கிற ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் வந்துடும். இப்போ நான் சேஞ்சு கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ரிவர்ஸ்லேயே போய் மேலே உட்காந்துக்கிட்டான். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் கிடச்சிருச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் ஜம்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே வந்தோடனே இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துக்கு ஜம்ப் வந்ததும் இவன் அப்படியே இங்கேயே நின்றுணும். ஓகேங்களா, இவன் அப்படியே இங்கேயே நின்றுணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இப்போது இந்த ஃப்ரேமில் செலக்ட் இருக்கிறான். இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அதே சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுக்கு போயிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதா ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்தனா எனக்கு இந்த ஃப்ரேம்லேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். இப்போ நான் சேஞ்சு கொடுக்குறேன். இப்போ நான் சேஞ்சு கொடுத்ததும் இந்த இது வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி வந்து அங்கேயே நின்றுவான். அப்படியே நின்றுவான். ஸோ இது உங்களுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ்க்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி வந்து உங்களுக்கு அவுத்தே நின்றுவான். இந்த இதை நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோ பெருசுக்கும் அவன் நின்றுட்டு தான் இருப்பான். கீழே இருக்கிறத நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வச்சு பார்த்தீங்களா நின்றுட்டான். இந்த ஃப்ரேம் நான் எவ்வளோ தூரம் வைக்கிறேனோ அவ்வளோ ஃப்ரேம் வந்து நிற்பான். ஸோ இதில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இந்த டெக்னிக்கு. அது எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்பீடு இதில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பீடில் சேஞ்ச் கிளிப் ஸ்பீடில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூணு ஆப்ஷனை வச்சு நீங்கள் நிறையா யூசேஜ் இருக்குது அட்வான்ஸ் போகும்போது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்பீடோட இது அடுத்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுவீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.